தமிழ் திரையுலகில் வரலாறு படைத்த ஏவிஎம் நிறுவனம் சென்னைக்கு வருவதற்கு முன்பு காரைக்குடியில் பிரகதி ஸ்டுடியோ என்ற பெயரில் இயங்கியது. அங்கு ஏவிஎம் தயாரித்து இயக்கிய முதல் தரமான நகைச்சுவை திரைப்படம் சபாபதி. அதாவது அந்த காலத்தில் 1940களுக்கு முந்தைய காலகட்டத்தில் வந்த வினோதமான காமெடி படம் பல உண்டு. மாஸ்டர் அம்மாஞ்சி, மாஸ்டர் டைட், மாஸ்டர் லூஸ் என்று டங்கிலீஷ் தலைப்புகளில் வந்த படங்கள் சென்னை கிரவுன், சுந்தரம் ஆகிய தியேட்டர்களில் ஓடுவதை நாம் கண்டிருக்கின்றோம். அவையெல்லாம் முழு நீள காமெடி படங்கள் அல்ல, துண்டு துண்டான காமெடி படங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு துண்டில் காமெடி இருக்கும், இன்னொரு துண்டில் வேறொரு காமெடி இருக்கும். இப்படி துண்டு துண்டான காமெடி படங்கள். அதே காலகட்டத்தில், அதாவது 1941 ஏவிஎம் தயாரித்த முழு நீள குபீர் சிரிப்பு படம் சபாபதி. 2 மாதங்களில் தயாரித்து முடித்த இந்த படத்தின் கதையை பம்மல் சம்பந்த முதலியார் எழுதினார். பாடல்களை சுந்தரம் வாத்தியார் எழுதினார். சுதர்சன் இசையமைத்தார். அப்போது சுதர்சன் மாத சம்பளத்தில்தான் இசையமைத்தார். அவர் திருநீலகண்டர் படத்தின் மூலம் புகழ்பெற்று இந்த படத்தில் அறிமுகமானார். கதாநாயகனாக டி.ஆர். ராமச்சந்திரன் நடித்தார். அன்பேவா படத்தில் சரோஜாதேவியின் அப்பாவாக நடித்தாரே அவரேதான். காளி என் ரத்தினம் அவருடைய தோழனாக ஒரு வேலைக்காரனாக நடித்திருப்பார். அந்த காளி என் ரத்தினம் யார் என்றால் எம்ஜிஆரின் நாடக கால நடிப்பு பயிற்சி ஆசான். அதே போல கே. சாரங்கபாணி, சி.டி. ராஜகாந்தம், கமலம், ஹீரோயினாக பத்மா, பி.ஆர். மங்களம், பங்கஜம் மற்றும் பலர் நடித்தனர். இந்த படத்தில் நடித்த, பாடிய, இசையமைத்த அத்தனை பேருக்கும் மாத சம்பளம் தான் தரப்பட்டது. அதாவது காரைக்குடிக்கு சென்னையில் இருந்து அழைத்து சென்று அங்கு தங்க இடவசதி செய்து கொடுத்து 3 வேளை சாப்பாடு போட்டு மாத சம்பளம் தான் பேசப்பட்டு தரப்பட்டது. அந்த வகையில் கதாநாயகனாக நடித்த டி.ஆர். ராமச்சந்திரனுக்கு மாத சம்பளம் 140 ரூபாய் பேசப்பட்டது. ஆனால் அவர் இந்த படத்தில் நடித்தது என்னமோ 14 நாட்கள் மட்டுமே. எனவே அவருக்கு 67 ரூபாய் 50 பைசா தான் சம்பளமாக கொடுக்கப்பட்டது. அப்போது டி.ஆர். ராமச்சந்திரன் கொஞ்சம் கெஞ்சி கொஞ்சம் கூட்டி தாருங்களேன் என்று சொன்னபோது மேற்கொண்டு ஒரு 2 ரூபாய் 50 பைசா சேர்த்து 70 ரூபாய் அவருக்கு சம்பளமாக தரப்பட்டது. அதே படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்த பத்மாவுக்கு மாத சம்பளம் 40 ரூபாய் பேசப்பட்டு 45 ரூபாய் தரப்பட்டது. சபாபதி படம் ஏவிஎம்முக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக வசூலை அள்ளி கொடுத்தது. அந்த காலத்தில் முழுநீள குபீர் சிரிப்பு படமாக ரசிக்கப்பட்டது. சபாபதி படத்தில் அறுவை ஜோக், கடி ஜோக் போன்றவைகளுக்கு பஞ்சமே இல்லை. உதாரணமாக ஒரு அறுவை காமெடி ஜோக் காட்சியை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். வாத்தியார் சாரங்கபாணி சபாபதியிடம் புகைவண்டி பற்றி 2 பக்கங்களில் ஒரு கட்டுரை எழுது என்று சொல்கிறார். அவர் 2 பக்கத்தில் எழுதிய கட்டுரை என்ன தெரியுமா? தடதட 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 குப் 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 குப். இப்படியே 2 பக்கங்களில் கட்டுரை எழுதுகின்றான் குறும்புக்காரமானவன் சபாபதி. அந்த கட்டுரையை அப்படியே வகுப்பறையில் வாசித்து காட்டும்படி சொல்ல, அதே போல தடதட 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 குப் 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 என்று ரயில் ஓடுவது போலவே செய்து காட்டுவார் கதாநாயகன் ராமச்சந்திரன். காட்சியில் வகுப்பறை மட்டுமல்ல, திரைப்படம் பார்த்த பார்வையாளர்களும் குபீர் குபீர் என்று சிரித்தார்கள், ரசித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கதையின் என்ன என்றால், இந்த படத்தின் கதை என்னவென்றால், ராவ் சாஹிப் குடும்பத்தை சேர்ந்த மாணிக்க முதலியாரின் மகன் சபாபதி படித்து கொண்டு இருந்தான். அதே குடும்பத்தில் இருந்த வேலைக்காரன் பெயரும் சபாபதி. முதலியார் மகன் சபாபதிக்கு படிப்புக்கும் அவருக்கும் ரொம்ப தூரம். வேலைக்காரன் சபாபதி முட்டாள்தனமான அறிவாளி. அவரின் உயரம், அப்பாவித்தனமான நடிப்பு ரசிக்க வைத்தது. அதில் வேலைக்காரன் சபாபதியின் அந்த ஞானத்தை ஒரு காட்சியில் விளக்கி இருப்பார்கள். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு சோடா கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதலாளி சபாபதி வேலைக்காரன் சபாபதியிடம் சொல்வார், ஒரு சோடா உடைத்து கொண்டு வா என்று.
அதே போல இவர் போவார், சோடா பாட்டிலை உடைத்து கண்ணாடி துண்டுகள் எல்லாம் போட்டு ஒரு தட்டில் போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார். அப்படி ஒரு ஞான சூன்யம்தான் அந்த வேலைக்கார சபாபதி. என்ன இப்படி செஞ்சுட்டு என்று கேட்டால், சரதாம்பா என்று அவர் கோவித்துக் கொள்வார். அவ்வளவுதான். இப்படி படத்தில் வேலைக்காரன் சபாபதி செய்யும் காமெடி பல, குறும்புத்தனங்கள் பல. படிப்பு ஏறாத தமது மகனுக்கு ஒரு படித்த பெண்ணாக பார்த்து மணமுடித்து வைக்கின்றார் முதலியார். முதலாளி மகன் சபாபதியும் வேலைக்காரன் சபாபதியும் வருகிற இடம் எல்லாம் குபீர் என்று நம்மை சிரிக்க வைத்து விடுகிறது. மௌனராகம் படத்தில் ரேவதி ஒரு ஹிந்திக்காரருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்திருப்பார். போடா டாய் என்று சொல்லுவார் இல்லையா, மரியாதையாக கூப்பிடுவது போல என்று. அதே போல இந்த படத்திலும் தப்பாக தமிழில் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருப்பார் சபாபதி. வேலைக்காரன் சபாபதியும் தப்பாக இங்கிலீஷ் சொல்லி நம்மையும் சிரிக்க வைத்து நம்மையும் தப்பாக அந்த வார்த்தையை ரசிக்க வைத்திருப்பார். முதலாளி மகன் சபாபதியாக TR ராமச்சந்திரனும் வேலைக்கார சபாபதியாக காளி என் ரத்தினமும் நகைச்சுவை விருந்து வைத்திருந்தனர். சபாபதி என்கின்ற இந்த குபீர் சிரிப்பு படத்தில் நடிப்பதற்கான நடிப்பு கூலி ஹீரோவுக்கு 70 ரூபாய், ஹீரோயினுக்கு 45 ரூபாய், வாத்தியாராக நடித்த சாரங்கபாணிக்கு 25 ரூபாய் வழங்கப்பட்டதாம். இந்த சபாபதி திரைப்படம் தமிழின் காமெடி படங்களுக்கு ஒரு முன்னோடி படம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ரசிக்க வைத்த ஒரு காமெடி, முழுநீள காமெடி படம் சபாபதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.